ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் புத்தாண்டுக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடுங்கிறது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் பலாப்பழம் வாங்கியிருந்தோம். அந்த பலாப்பழத்துலேருந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை ஒரு நாள் சாம்பார் பண்ணலாம், இல்லைன்னா பொரியல் மாதிரி பண்ணலாம், கறி பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். நிறைய இருந்ததுனால பலாக்கொட்டை காய பண்ணியாச்சு. முதல்ல பலாக்கொட்டையை இந்த மாதிரி தோலை உரிச்சிக்கணும். தோலை உரிச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை ஒரு 5 விசிலோ இல்லை 7 விசிலோ வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம குக்கர் இத்தனை விசில் விட்டால் இந்த அளவுக்கு வேகும்னு. அடுத்தது ரசத்துக்கு தக்காளி புளி எல்லாம் ஊற வச்சுட்டேன். வடைக்கும் பார்த்திங்கன்னா உளுந்த ஊற வச்சுட்டேன். உளுந்தோட ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து பச்சை மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். பருப்பையும் ஒரு பக்கம் குக்கரில் நல்லா மலர வேக விட்டாச்சு. நல்லா வெந்துருச்சு பருப்பு. அடுத்தது சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா புளியை ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு சாம்பாருக்கு அதை கரைச்சி வச்சாச்சு. மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, கல் உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கணும். பெருங்காய பொடி இருந்தால் போட்டுக்கலாம். நாங்கள் பெருங்காயத்தை கரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சாம்பாருக்கு நான் பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். சாம்பாருக்கெலாம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அன்றைக்கி பூசணிக்காவை பீஸாக கட் பண்ணி அதை போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பலாக்கொட்டை நல்லா வெந்துடுச்சு. கையில் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா வெந்துடுச்சு. உளுந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சு. அதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மிளகு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, மொத்தமாக தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பக்கம் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா மலர, அந்த பருப்பை கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு போட்டுட்டேன். அரைச்சி வச்ச வடை மாவை எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி வடையாக தட்டி எண்ணெயில் போட்டாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. வடையும் நல்லா கிறிஸ்பாகவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் வடையை எடுத்துடலாம். வடை நல்லா கிறிஸ்பாக சாஃப்டாக நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. வடை ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரும் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. பலாக்கொட்டையும் வேக விட்டாச்சு. இப்போ சாம்பார்லாம் பருப்பை கொட்டி நம்ம இறக்கினதுக்கப்புறம் அதில் கடுகு, கருவேப்பிலெல்லாம் தாளித்து கொட்டிடலாம். அடுத்தது பலாக்கொட்டை கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வேக வச்ச அந்த பலாக்கொட்டையை இதில் சேர்த்தாச்சு. அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு போடணும். ஆல்ரெடி நம்ம பலாக்கொட்டை வேக விடும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். அந்த உப்பே இதில் நல்லா கொஞ்சம் சேர்ந்துருக்கு. அதனால் லைட்டாக உப்பு போட்டால் போதும். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள்லாம் நல்லா சேர்ந்த மாதிரி இப்போது பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வருஷப்பரப்புக்கு பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி முக்கியமான ஒரு டிஷ்ஷு. அதனால் மாங்காவை வேக வச்சு கொஞ்சம் அதில் வெல்லம் சேர்த்து கடுகு, மிளகாய் வத்தல், வேப்பம்பூ எல்லாம் தாளித்து கொட்டி மாங்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன இன்றைக்கி சமையல்னு பார்க்கலாம். சுட சுட சாதம், அடுத்தது பூசணிக்காய் போட்டு சாம்பார் தான். அரைச்சி விட்ட சாம்பாரில் சாதாரண பூசணிக்காய் போட்டு பருப்பெல்லாம் போட்டு சாம்பார். அடுத்தது தக்காளி, பருப்பெல்லாம் போட்டு ரசம். இதில் கொஞ்சம் மிளகு ஜீரக பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ரசம் வச்சதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்தது பலாக்கொட்டை வச்சு நம்ம ரெடி பண்ண பலாக்கொட்டைக்காய். அடுத்தது வருஷப்பரப்புக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய அறுசுவை பச்சடியான இந்த மாங்காய் பச்சடி. ஃபைனலாக வடை. இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.